வவுனியா மது வைத்தகுளம் பிரதேச அபிவிருத்தி தொடர்பில் மக்களுடன் கலந்துரையாடப்படாமல் தன்னிச்சையாக தீர்மானங்கள் எடுக்கப்படுவதாக தெரிவித்து பிரதேச மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மது வைத்தகுளம் கிராம அபிவிருத்தி சங்க கட்டடத்துக்கு முன்பாக இன்று காலை இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மதவைத்தகுளம் கிராமத்திற்கான உதவி திட்டங்கள் வழங்கப்படுவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். கிராமத்தின் பாலர் பாடசாலை வேறொரு இடத்தில் அமைப்பதற்கு தாம் முன்வைத்த கோரிக்கைக்கு பிரதேச செயலாளர் செவிசாய்க்கவில்லை எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பிட்டனர். எந்த ஒரு உதவி திட்டம் வந்தாலும் அந்த ஏழையில கொடுக்கறது இல்ல, அவங்களுக்கு யார் விருப்பமோ அவங்களுக்கு தான் பதிஞ்சு கொடுக்கறது. மாசங்கத்தில் அங்கதவர் குடி வரைக்கும் தெரியாது. அடுத்த சிறுவர் பாடசாலை, சிறுவர் பாடசாலையை அந்த தேவைக்காக பயன்படுத்த எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குரிய ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஜிஎஸும் அவருக்கு உதவியாளரை தவிர வேறு யாருக்கும் திட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாது. இதேபடி சம்பவ இடத்திற்கு வவுனியா உதவி போலீஸ் அத்தியட்சகர் சென்று ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியதை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து தமது பிரச்சினைகளை முன்வைத்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வவுனியா பிரதேச செயலாளர் க உதயராசாவிடம் நாம் வினவினோம். குறித்த ஆர்ப்பாட்டக்காரர்களில் சிலர் தம்மிடம் கட்டட ஒப்பந்தம் ஒன்றை கோரியதாகவும் அது பலன் அளிக்காத நிலையிலேயே தற்போது ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட சிலராலேயே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் வவுனியா பிரதேச செயலாளர் மேலும் குறிப்பிட்டார்.